ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு இதுங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. தெளிவான மனநிலைக்கு நம்ம எப்போதுமே நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை பேசுகிற விதமாக இருக்கட்டும், இல்லை நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக இருக்கா என்னன்ட்டு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. உங்களையெல்லாம் நான் பார்த்து இது பண்ணிக்க வேண்டாம். பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாங்கிறதுல நம்ம தான் ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் எல்லாமே எனக்காக ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதையெல்லாம் இப்போ சில விஷயங்களில் நம்மளால் எதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏன் அவங்கள இது பண்ணணும். போக போக உங்களுக்கே இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான இது தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இவங்களெல்லாம் முன்னாடியே தெரியும், தெரியாமல் கிடையாது. எந்த விதத்துலையுமே யாரையும் நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியாது. எல்லாம் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிவெடுக்க முடியலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். ஏன்னா இந்த வீட்டை நீங்கள் லீஸ்க்கு விட்டுட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிடலாம். அதான் நல்லது. ஏன்னா நம்மளால் அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கான இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுக்கு மேலே என்னால் பேச முடியலை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னோடனே, அம்மா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கணுங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் இருக்காது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் பேசிக்கிட்டு எதுவும் டக்குன்னு எதுவும் பேசிட முடியாது. போக போக உங்களுக்கு எனக்கு இந்த இதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த எக்ஸாமுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிவு எடுக்கிறதுக்கான இது நம்ம தான் பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியுது. நீங்கள் வேண்டான்ட்டு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதுதான் நல்லது. ஏன்னா அப்போதைக்கு நம்ம சொல்லி இது பண்ணி ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும்.